நமஸ்காரம். திஸ் இஸ் தீபிகா. நீங்க இப்ப பாக்குற கோவில் திருமுருகநாதேஸ்வரர் கோவில். அம்பாள் பெயர் ஆவுடை நாயகி. இதுக்கு திருமுருகன் பூண்டிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 45 மினிட்ஸ் டிரைவ் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கோயில் இருக்கு. இது ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். திருமுருகன் பூண்டிங்கிற பேர் வந்ததுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. முருகப்பெருமான் சூரபத்மனை இரண்டாக பிளந்து அவனை வதம் பண்ணிட்டு அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. ஸோ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த இடத்துல தன் வேளால ஒரு நீரூற்று கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல சிவனை பிரதிஷ்டை பண்ணி அவரோட தந்தையை வழிபட்டதாகவும், அதனால் இங்க இருக்கிற சிவனுக்கு திருமுருகநாத சுவாமிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு இன்னொரு அழகான பேரும் இருக்கு, கொக்குடி கோவில். கொக்குடிங்கிறது ஒரு வகையான மலர். ஸோ இந்த மலர் இருக்கிற இடத்துல இந்த கோயில் கட்டப்பட்டதுனால ஒரு ஃப்ளவர் கார்டன் சுற்றிலும் இந்த மலர் இருந்ததுனால இந்த கோயிலுக்கு கொக்குடி கோயில்ங்கிற ஒரு பேரும் இருக்கு. சிவனோட 5 தாண்டவத்துல சிவன் இங்கதான் பிரம்ம தாண்டவம் பண்ணதா சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோவிலுக்கு மனநோய் இருக்கிறவங்க பரிகார ஸ்தலமா இருக்கு. இங்க இருந்து இந்த 3 தீர்த்தத்தையும் நீராடி கால பூஜைகள்ல உள்ள முருகன் பிரதிஷ்டை பண்ண ஆத்மலிங்கம் இருக்கு. சின்ன லிங்கம். அது இன்டென்ஸ் எனர்ஜி அந்த கர்ப்ப கிரகத்துல நீங்க அங்க நிற்கும் போதுதான் அந்த ஃபீல் பண்ண முடியும். அந்த இடத்துல நின்று கால பூஜையில கலந்துக்கணும். எப்பேற்பட்ட மனநோயும் இங்க இந்த முருகன் தரிசனம் பண்ணி இந்த பூஜைகளை பண்ணும்போது சரியாகுங்கிறது ரொம்ப கம்பீரமான ஒரு நம்பிக்கையா இருக்கு. நான் இந்த கோயிலுக்கு வரும்போதும் சின்ன சின்ன குழந்தைகள் 2-3 பேரை நான் பார்த்தேன். அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க இங்க அழிச்சின்னு அந்த பர்டிகுலர் பூஜைகள் இத்தனை நாள் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு. அந்த பூஜைகள்ல கலந்துட்டு நிறைய பேருக்கு இங்க மனநோய் சரியா இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. மனநோய், மென்டல் டிசார்டர்ஸ், லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரியான ஹெவி வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ கேட்குறோம் நம்ம. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணி இந்த முருகனோட அனுகிரகத்தை பெறணுங்கிறது நீங்க யூ கேன் சஜஸ்ட் தெம். ஒரு கோயிலுக்கும் ஒரு அர்த்தமும் தாத்பரியமும் நிச்சயமாக இருக்கு. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த சிக்னிஃபிகன்ஸை நம்ம புரிஞ்சுண்டு அதனால மற்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அண்ட் நல்லது நடக்குங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு கோயில் இருக்கிறது தெரியாம இருக்கிறவங்களுக்கு ப்ளீஸ் ஸ்ப்ரெட் இட் அக்ராஸ். மை இன்டென்ட் அகேன் as I say is இதெல்லாம் பார்த்துட்டு பீப்புள் ஹாவ் டு கோ விசிட் தீஸ் டெம்பிள்ஸ். இந்த கோயில்களுக்கு போகி அந்த எனர்ஜைஸ்டு ஸ்பேசஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த கோயில் ரொம்பவும் அமைதியாக இருந்தது. அண்ட் பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு உண்டான அந்த ஒரு என்வாயன்மெண்ட், ஏகப்பட்ட கிளிகள், எங்க பார்த்தாலும் இந்த கிளிகள் சத்தம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அமைதியான ஒரு கோயில். இப்போ அம்மா குரல்ல இந்த கோயிலுக்கான தேவார பாடல். மால்வரை போல் நெடுங்கண்கள் மணியளவு முலையவர்கள் சால் பெருக பழனியின் கண் தாழ்ந்துழலும் தில்லை பெரும் வேல்படையானடியவர்கள் விண்ணவர் கோன் தொழுது எப்பொழுதும் ஆல் புடையான் அடி போற்றும் அமர் நின்றான் திருமுருகன் பூண்டி. திரு ஞான சிவன் ஐயா அவர்கள் இந்த ஸ்தல வரலாறை சொல்லி நம்ம கேட்கலாம். இது கொங்கு 7 சிவாலயங்கள்ல 2வது ஸ்தலம். அதாவது மேற்கு பார்த்த சன்னதி. இங்க மூர்த்தி, தீர்த்தம், தலம் 3 ஒண்ணு விட ஒண்ணு சிறப்பு. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற ஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் அருணகிரியார் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த இதுல பிரம்மகத்தி அப்படிங்கிற அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல சூரர்களை சம்ஹாரம் பண்ணி அதனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த தோஷம் நிவர்த்திக்காக, அதாவது தெய்வமாவே இருந்தாலும் அவருக்கும் அந்த இதெல்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த அசுரர்களை கொண்டு அதை சாபம் நிவர்த்திக்கும் பொருட்டு இந்த இடத்துல அவர் கைப்பட ஸ்தாபிதம் பண்ணி வழிபாடு பண்ண லிங்கம். ஆகையினால சுவாமிக்கு திருமுருகநாதர் அப்படின்னு பேர்.
களவு போன பொருள்களை எல்லாம் வந்து மீட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தலமாகவும் இது தான் சொல்லணும். நான் வந்து பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து எந்த யுகத்துல அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து கட்டடக்கலையினுடைய இதை வச்சு உங்களுக்கு 2500 வருஷம் இதனுடைய இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது எந்த யுகம், திரேதா யுகமா, கிரேதா யுகமா, தாபர யுகமா, எந்த யுகத்துல வந்து அந்த பிரதிஷ்டையானது அப்படிங்கிறது தெரியாது. இப்ப இந்த சந்நிதி அப்படிங்கிறது வந்து அந்த பிரம்மகத்தி அப்படிங்கிற மனநோய் சம்பந்தப்பட்ட இது எல்லாம் வந்து நிவர்த்திக்கக்கூடிய ஸ்தலம். இந்த மருத்துவத்தால் கைவிடப்பட்ட அந்த மனநோய் இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட மாதிரி இந்த ஸ்தலத்துல வந்து ஒரு 48 நாள், 24 நாள், 12 நாள் இது மாதிரி அந்த நோயினுடைய தன்மைக்கு ஒப்ப இங்க வந்து தங்கி இருந்து 3 நேரம் இங்க வந்து தீர்த்தங்கள் 6 தீர்த்தம் முதல்ல இருந்தது. இப்ப வந்து உங்களுக்கு வந்து பிரம்ம தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம், ஞான தீர்த்தம், அதே மாதிரி உங்களுக்கு துர்வாச தீர்த்தம் அப்படிங்கிற இந்த 4 தீர்த்தங்கள் மட்டும் இப்போ செயல்பாட்டுல இருக்கு. இந்த மனநோய் சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த இடத்துல வந்து அந்த 3 நேரம் வந்து தீர்த்தம், அதாவது 3 இந்த குளங்கள்ல வந்து நீராடி அந்த கால பூஜையில கலந்துக்கணும். இப்போ முருகப்பெருமானுடைய அந்த கோயில்ல உள்ள பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ள முருகப்பெருமான் வழிபாடு பண்ண ஆத்மார்த்த லிங்கம் அப்படிங்கிற ஒரு குட்டி லிங்கம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு தரிசனம் பண்ணலாம். இவர் வந்து திருமுருகநாதர், அதாவது முருகப்பெருமான் பிரதிஷ்டை பண்ணதுனால காரண பெயர். சுந்தரருக்கு இந்த கோயிலுக்கு வழி காட்டினதே விநாயக பெருமான் தான். அந்த பெருமையும் இந்த கோயிலுக்கு சேரும். இந்த கோயில் லொகேஷன் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.